என்னடா இன்னைக்கு கிஃப்டோட வந்து நின்றுட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு நம்ம செல்ல குட்டிக்கு பிறந்த நாள். செல்வம் பாரதி அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். என்னடா பார்த்துட்டே இருக்க, நீயும் விஷ் பண்ணு. அதான் நீ விஷ் பண்ணல, நீ விஷ் பண்ணா நான் விஷ் பண்ண மாதிரி. சரி சரி, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து விஷ் பண்ணுவோமா? ஆ சரி. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் செல்வம் பாரதி. இன்னும் எவ்வளோ நேரம் ஒர்க் இருக்குன்னே தெரியலையே. சபா சீக்கிரம் முடிச்சிடணும். தூக்கமாக வருது. சப்பா இன்னைக்கு எப்படி வசமாக மாட்டினே தெரில. கண்டிப்பாக மாலதி மேம் தான் சொல்லியிருப்பாங்களோ. மேம் ஏன் மேம் இப்படி பண்ணுறீங்க? மா அம்மா ஒரு கப் காஃபி கொண்டாங்க ப்ளீஸ். பவி ஆ ஆ சொல்லுங்க. ஆமாம் நான் காஃபி கேட்டேன்ல, காஃபி கொண்டு வரலையா? இல்லடிம்மா. ஆமாம் நான் காலையில் கோவிலுக்கு போகணுன்னு சொன்னேன்ல, சீக்கிரம் தூங்குன்னு சொன்னால் நீ இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்க? நைட்டு வச்சு அந்த லேப்டாப்பையும் அந்த நோட்டு புக்கையும் இன்னும் எழுதிக்கிட்டே இருக்க. அப்படி என்ன எழுதுற? அம்மாயி அது நோட்ஸு சார் எடுத்துகிட்டு வர சொன்னார், அதான் எடுத்துட்ருக்கேன். எனக்கு தூக்கமாக வருது. ஒரு கப் காஃபி கொண்டா, நீ டைம் வேஸ்ட் பண்ணாத. அது சரி, நான் கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ வந்து எழுதிக்கோ. நேரம் ஆகுது, நீ முதல்ல போய் குளிச்சுட்டு கிளம்பு. அங்கே பாரு, கவியெல்லாம் குளிச்சு ரெடியாகி வந்து கிச்சனில் வேலை செஞ்சிட்ருக்கா. இங்கே பாரு, அவள் ஆஃபீஸில் வேலை செய்கிறா, அங்கே மட்டும் வேலை செஞ்சால் போதும். நான் படிச்சுட்ருக்கேன், வீட்டில் வந்து படித்தாதான் கொஞ்சமாவது மார்க் கிடைக்கும். சொன்னால் கேளு அம்மாச்சி, நீ வேற என்னை போட்டு படாத பாடுபடுத்தாத. சாப்பா ஒரு டம்ளர் காப்பி கேட்டது குத்தமா? இங்கே வந்து நின்று என் டைமை வேஸ்ட் பண்ணதான் மிச்சம். அம்மாயி இன்னைக்கு நான் காலேஜுக்கு எழுதான் போனேன்னா சார் என்னை திட்டுவார். அது மட்டும் இல்லை, வெளியே நிற்க சொன்னாலும் சொல்லிடுவார். அதான் நான் எழுதிட்டுருக்கேன். நான் எழுதி முடிச்சுட்டு கிளம்புறேன். நீங்கள் போய் வேலையை பாருங்களேன். எனக்கு ஒரு கப் காஃபி மட்டும் கொடுத்துட்டு போங்களேன் ப்ளீஸ். ஐயோ என் பேத்தி எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்குது. சரி சாமி, நான் உனக்கு போய் காப்பி எடுத்துகிட்டு வரேன். யார் அந்த எடுப்பட்ட பையன் தெரியல, தன்னை வேலையை கொடுத்து என் பேத்தியை படாத பாடுபடுத்துகிறான். அவன் மட்டும் என் கையில் கிடச்சான். கவி, அப்பா ஏதாவது உங்கள்கிட்ட பேசினாரா? ஆ இல்லையேம்மா, அப்பா எதுவும் என்கிட்ட சொல்லலையே. ஏம்மா என்னாச்சு? இல்லைல்லம்மா ஒன்றும் இல்லை, இன்னைக்கு கோவிலுக்கு போகலான்னு அப்பாட்ட சொல்லிட்டு இருந்தேன், அதான். அம்மா இல்லைம்மா, எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்குமா, நான் ஆஃபீஸ் போகணும். நீங்களாம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. என்ன கவி, உனக்காக தான் நாங்கள் கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டுருக்கோம், இப்போ நீயே வரலேனா? ஆமாம் கவி, நீயும் வா. இல்லை அத்தை, எனக்கு ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங் இருக்குது, நான் போயே ஆகணும் அத்தை. அது சரி கவி, உன்னை பார்க்கலாம் தானே நானும் அம்மாச்சியும் வந்திருக்கோம். இப்போ நீ எங்கள் கூட கோயிலுக்கு வரலனா நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லு? நாங்கள் தனியாக போயிட்டு வர்றது. நீயும் வாயேன், நீ வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி அத்தை வரேன். சரி நான் போய் முதல்ல பவி எழுப்பணும், அவன் வேற இன்னும் தூங்கிட்டு இருந்தானா அவங்க அப்பா வந்து பேசுவார். அக்கா அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் அத்தை போயிருக்காங்க. உருட்டி பெரட்டி எழுப்புறதில்ல, அத்தையை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. அது சரி ஜானவி, நீ எங்கள் அம்மாவை கிண்டல் பண்ணுறியா என்ன? ஐயோ அக்கா மெதுவாக பேசுங்க, எங்கால அத்தை வந்து பின்னாடி நின்று கேட்ட போகிறாங்க. அத்தை உங்களுக்கு எங்கள் அம்மாயை கண்டா அவ்வளோ பயமா? ஆனால் எங்கள் அம்மாயி பாசமாக தான் இருக்காங்க, உங்களுக்கே பயமாக இருக்கு. தப்பு செஞ்சால் தானே பயமாக இருக்கும். கவி நீ சொல்கிறது ஒரு விதத்தில் சரிதான், நான் ஒரு பெரிய தப்பு செஞ்சிட்டேன். என்னத்தை சொல்கிறீங்க? பெரிய தப்பா? ஆமாம் கவி, ஒரு பெரிய தப்பு, யாராலையும் மன்னிக்க முடியாத தப்பு. ஜானவி என்ன சொல்கிற? என்ன தப்பு அப்படி செஞ்ச? அதான் உங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணேன், அதை விட பெரிய தப்பு என்ன இருக்குது? அத்தை எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, எவ்வளோ ஜாலியாக பேசுகிறீங்க. ரொம்ப சந்தோஷம். ஜானவியை கவிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ கார்த்திக்கிட்ட பேசி பழகுனா கண்டிப்பாக கார்த்திக்கையும் பிடிக்கும். அப்போ கார்த்திக்கும் கவிக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இதை இப்போவே நம்ம பேசிடுவோமா? இல்லை வேண்டாம், அவசரப்பட வேண்டாம், பொறுமையாகவே இதை பற்றி பேசுவோம். என்னாச்சுமா, ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க? அது ஏன் கேட்குற கருத்து, நைட் ஆரம்பிச்சுவேன் இப்போ வரைக்கும் உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கா. அந்த டீச்சர் பையன் நிறைய கொடுத்துட்டானா, எழுதலைன்னா எல்லாத்துக்கு முன்னாடி திட்டுவானா, பயந்துட்டு புள்ள உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கு. அதான் ஒரு கப்பு காப்பி கொண்டே கொடுக்கலான்னு வந்தேன். அவன் சொன்னதை நம்பிட்டு
நீங்கள் அந்த டீச்சரே திட்டுறீங்களா? அவள் கேடி ஏதாவது பண்ணியிருப்பா, இல்லாட்டி அவளை பனிஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இது பனிஷ்மெண்ட்டாக தான் இருக்கும். அது சரி அத்தை, நீங்கள் கார்த்திக் கூப்பிட்டு சொன்னீங்களா இப்போ கோயிலுக்கு வர சொல்லி? ஐயோ, நான் மறந்தே போயிட்டேனே. சரி இரு, இப்போவே உடனே கால் பண்ணுறேன். இருங்க அத்தை, நானே கூப்பிட்றேன். ஹலோ. கார்த்திக், டேய் தங்கம், தூங்கிட்டு இருக்குதா இன்னும்? ஆமாம்மா, தூங்கிட்டு இருக்கேன். என்னம்மா காலையிலேயே கூப்பிட்ருக்கீங்க? அம்மா எல்லாம் ஓகே தானே? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா தங்கம். இன்னைக்கு காலையில் கோயிலுக்கு போகலான்னு அத்தையெல்லாம் சொன்னாங்க, அதான் நாங்கள்லாம் போகிறோம். நீயும் வந்தேன்னா நல்லா இருக்கும். அம்மா எனக்கு காலேஜில் வேலை இருக்குமா, நீங்கள் போயிட்டு வாங்க. நான் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும். ஆமாம், இன்னும் தூங்கிட்டு இருக்க. சீக்கிரம் கிளம்பி எப்போ போவ? 10 மணிக்கா? ஏய் செல்லக்குட்டி, நின்ன நீயுமா? நீ எப்படி காலையில் சீக்கிரம் எந்திரிச்ச? எனக்கு போட்டி போட்டு நீ தூங்குவ? அது சரி. ஏண்டா, மணி என்ன ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்க நீ? என் பேத்தியெல்லாம் பாரு, பெரியவ எந்திரிச்சு காலையிலே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா. சின்னவ நைட்ல இருந்து எழுதுன்னு எழுதிக்கிட்டே இருக்கா. என்னது, எழுதுன்னு எழுதிக்கிட்டே இருக்காளா? நல்லா பாரு, காலேஜுக்கு பிட்டுக்கு இது கொண்டு போகிறாளே என்னமோ. கரெக்டாக சொல்கிறாரே, பரவாயில்ல. இங்கே பாரு, சும்மா என் பேத்தி ஏதாவது சொல்லாத. அவன் நைட்ல இருந்து எப்படி எழுதுறான்னு நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். காப்பி தண்ணி நான் தான் போட்டு போட்டு கொண்டு கொடுத்துட்ருக்கேன். இந்த வாத்தியாரு பாலா போனவன், அவன் பண்ணுறதான் எல்லாம். ஆ, அது என்ன, எழுத பிடிக்கலன்னா உன் பேத்தியை வச்சிட சொல்லு சாமி. அப்படி யார் உட்காந்து எழுத சொன்னா? பாவம், நைட்டு பூரா உட்காந்து எழுதுறனா கஷ்டமாக தானே இருக்கும். போ, நீயே போய் எழுத வேண்டாம்னு சொல்லு. அப்படி வாத்தியார் வந்தா பேசிக்க சொல்லு. இல்லைடா, அவன் பேசினாலும் கேட்க மாட்டானா, பயங்கர கோபக்காரனா. என் பேத்தி சொன்னா, அதான் உட்காந்து எழுதிட்டு இருக்கா. கோயிலுக்கு கூட வரலைங்கிறா. என்ன, எல்லாருமா கோயிலுக்கு வரீங்க? ஆமாம். எல்லாருமே வா. ஆமாண்டா, எல்லாரும் தான் வரோம். எதுக்கு இத்தனை தடவை எல்லாருமான்னு கேட்குற? எல்லாரும் தான் வரோம். ஏய் கார்த்தி, நீயும் வாடா, வந்து சாமி கும்பிட்டு உடனே போயிடு. அத்தை, அவன் தான் வேலை இருக்குன்னு சொல்கிறான்ல, விடுங்க. சரி, நீ இன்னொரு நாள் வா கார்த்தி, நாங்கள்லாம் இப்போ போயிட்டு வரோம். அம்மாம்மாம்மா, ஒரு நிமிஷமா. என்னப்பா? அம்மா, ஒர்க் இருக்கு. சரி, நான் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு அப்படியே காலேஜ் போய்க்கிறேன். சரியா? சரி கார்த்தி, சரிப்பா. சரி, நீ கோயிலுக்கு வா, அங்கே பார்க்கலாம். சரிம்மா. அத்தை, பார்த்தீங்களா, என்னமோ சொல்லுவீங்க உங்கள் பையன் மாதிரின்னு. அவன் எப்போவும் என் பையன்தான். யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம தான் பேசுவான் அத்தை. என் பையன் மட்டும் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்டா இருக்கான். வந்துட்டா.